கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நல்ல ஒரு பிஸியான ரோடு, எப்பவுமே வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நிறைய போகக்கூடிய ஒரு இதோட சென்னையில் ஒரு பிரைம் லொக்கேஷன் சைதாப்பேட்டை. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லொக்காலிட்டியில் ஒரு ரீசேல் 3 BHK அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம், உள்ளே அப்படியே போகலாம். மொத்தம் 3 ஃப்ளாட்டு, ஒரு ஃப்ளோருக்கு 3 ஃப்ளாட்டு. இது வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. ஆப்போசிட்டு ஒரு வீடு தான் இருக்கும். இது ஒரு வீடு, லிஃப்ட்டு, இங்கே வந்துட்டு ஒரு வீடு, இது ஒரு வீடு. நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 1315 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் நல்ல யூடிஎஸ், 845 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. நல்ல யூடிஎஸ்ஸு, 3 BHK, 16 இயர்ஸ் ஓல்டு வீடு. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பெயிண்ட் பண்ணி எல்லாமே ரெண்ட்டுக்கு இருந்தாங்க, பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலு, சின்ன கப்போர்ட் ஒர்க்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாலில் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஒரு பால்கனி. சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புறா வந்து உட்காராமல் இருக்கிறதுக்காக நட் அடிச்சிருக்காங்க. புறா தொல்லைகள் நிறையா இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நட் அடிச்சிருக்காங்க. நல்ல ஹால். இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹால் இருக்குது. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா டைனிங். இந்த இன்டீரியர் பாருங்கள், நம்ம நல்லா அந்த காலத்து இன்டீரியர் கொஞ்சம் இப்போ நல்லா பண்ணியிருப்பாங்க. மேலே நீங்கள் ஷோகேஸ் வைக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்து இந்த டைனிங் ஏரியா, சின்ன டைனிங் தான் போட முடியும். அந்த டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைனிங் போட தேவையில்ல. இங்கே வந்து வாஷ் மிஷின், இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைனிங்காக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் வந்து இந்த சைஸ்க்கு என்ன வேணுமோ மீடியமாக பண்ணியிருக்காங்க. சிம்னியோடு இருக்குது, வித் சிம்னி. மேலேயும் வந்து உங்களுக்கு லாஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து அப்படியே வந்து வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது பூஜை கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஸ் உள்ளே இருக்குது, நல்லாவே இருக்குது. பூஜை கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கீழேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இல்லை இது ஏதாவது எனக்கு எல்லாம் பழசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு, உள்ளே வரலாம். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 16 இயர்ஸ் ஓல்டுறதுல அவங்க விண்டோ ஏசி வச்சுருக்காங்க, கட்டிட்டாங்க. அது வந்து க்ளோஸ் பண்ணல, வாங்கினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இல்லை க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைட்லேயும் ஒரு வார்ட்ரோப் இருக்குது. இங்கே பாருங்கள், டபுள் டோர் வார்ட்ரோப் இந்த சைட்லேயும் இருக்குது. இந்த பெட்ரூம் போட்டு நல்லா வார்ட்ரோப் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவுமே கை வைக்க வேணாம். கபோர்டாக நல்லா இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இது உள்ளே இருக்கிறது ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம், ட்ரை வெட்டும் தனியாக இருக்குது. மேலே கைசரோடு இருக்குது. அடுத்து வந்து ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம், இந்தியன் டைப் பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இதுலேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கபோர்ட் இருக்குது. இது வந்து ஸ்டடி ரூமாவோ இல்லை ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரூமாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் பாருங்கள், ஃபுல்லாக வலை இறக்கியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நல்லா வலை இறக்கியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் ஒரு சின்ன வார்ட்ரோப் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு 2 ஜன்னல் இருக்குது இந்த பெட்ரூமில். இது ஒரு வார்ட்ரோப்பு. மேலேயும் சின்னதாக லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே இதுலேயும் வந்து ஒரு கெய்சர் இருக்குது. இங்கே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராப்பராக கிரில் பண்ணி நல்ல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு
ப்ராப்பர்ட்டி 50 அடி ரோடு மேலே இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கம்யூனிட்டி ஏரியா இது. 1315 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. யூடிஎஸ் 845, மெயின்டெனன்ஸ் 2500 rupees கொடுக்குறாங்க. 16 years ஓல்டு வீடு. ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2,10,00,000 கோட் பண்ணுறாங்க. கவர் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.